கல்யாணம்னு சொல்லிட்டாலே, எப்பேர்ப்பட்ட பிரிஞ்சிருக்க குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். ஆனா, சண்டையே இல்லாத குடும்பத்துல கல்யாணம்னு ஒண்ணு வந்துட்டா, அது வந்து ஒரு தீபாவளிக்கு மேலன்னு சொல்லலாம். சீரு, வரிசை எல்லாம் அப்படியே பறக்க விட்டுருவாங்க. அதே தான் எங்க வீட்லயும். சனி, ஞாயிறுன்னு வந்தாலே 10, 20 பேரு கூடுற எங்க குடும்பத்துல, இன்னைக்கு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். ஆமா, எங்க மாமா பொண்ணுக்கு கல்யாணம். சும்மா விட்டுடுவோமா? அப்படியே வந்து தெருவே வந்து பிரமிச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய படையே வந்துருச்சு வரிசை எடுத்துக்கிட்டு. இப்ப பாருங்க, டைரக்ட்டா அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க வரிசை எடுத்துக்கிட்டு. ஸோ, அப்படியே நான் கிளிப் எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன். ஸோ, மோஸ்ட்டா பாதிலாம் கவர் பண்ண முடியல. ஸோ, மணப்பெண்ணும் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது சொல்லி. ஸோ, அவங்களும் வந்து உட்காந்தாச்சு. இப்போ வந்து தாய்மாமா சீர் தான் முக்கியம். ஸோ, எங்க பெரியம்மா வந்து நலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் சொல்லலாம். பல நாள் கழிச்சு எங்க வீட்ல வந்து ஒரு மங்களகரமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ, எல்லாருமே வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து பந்தக்கால் முடிச்சுட்டு நலங்கு ஆரம்பிச்சுட்டோம். முதல் நலங்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமா வீட்டு நலங்கு. அப்புறம் அத்தைங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. 4, 5 தாய்மாமா, 3, 4 அத்தைங்க. இத விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? இதுதான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பினை. இந்த வரம் வந்து கடவுள் குடுத்திருக்காரு. இது வந்து அமையறதே பெரிய விஷயம். இன்னைக்கு நலங்கு வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நாங்க எல்லாருமே ஒண்ணு கூடி பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். அதுவும் இல்லாம இந்த டைம்ல எங்களுக்கு ஞாபகம் வந்த ஒரே ஒரு பாட்டு, "அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள்." அந்த ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ நாங்க ஃபுல்ஃபில் பண்ணோம்னு சொல்லலாம். எங்க வீட்ல நலங்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். தாய்மாமா, அத்தைங்கள்து தனியா இருக்கும். முக்கியமா அக்காங்களோட நலங்கு அதே மாதிரி அதிரடியா சூப்பரா தனியா இருக்கும். நலங்கு வந்து எங்க வீட்ல ஒரே நாள்லலாம் முடிஞ்சிடாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு நாளும் பயங்கரமா களை கட்டும். நலங்கே வந்து 1 வாரம் போகும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கும். பிகாஸ் நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 இயர்ஸ் கழிச்சு எங்க வீட்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபங்ஷன் வருது. அதுவும் கல்யாணம் வேற திருப்பதில இருக்கு. ஃபன் இன்னுமே அதிகமா இருக்கும். நாங்க வந்து ஈகரா டேஸ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பதான் வந்து கல்யாணத்துக்கு போறோம்ன்னு சொல்லி. பஸ்ல போறதுலலாம் வந்து வேற லெவல் ஃபன் காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல ஷேர் பண்றேன். ஆக்சுவலா அந்த ஃபன் வந்து நிஜமா யூனிக்கா இருக்கும், டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நாங்க ஃபன் பண்ணுவோம். எங்க ஃபேமிலி எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டா. ஸோ ஹேங் டைட் அண்ட் கெட் ரெடி ஃபார் மோர் ஃபன் அண்ட் எக்ஸைட்மென்ட் மூமெண்ட்ஸ் கம்மிங் யுவர் வே. அப்படியே போங்க. பல்ல மூட்டு போங்க.